ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்களோட ஆனிவர்சரி டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். காலையிலேருந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்னு பார்க்கலாம். அன்றைக்கி ஆனிவர்சரிங்கிறதுனால ஏதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலான்னு சொல்லி கேரட் கீரை ரெசிபி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்ல டேஸ்டியாக வந்தது. இந்த கேரட் கீரோட ரெசிபி கண்டிப்பாக நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டே அன்றைக்கி இந்த கேரட் கீலாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப டைமுமே எடுக்காது, சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிச்சிது. கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக அவங்களுமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அண்ட் என்னோட பேபி ரொம்ப நாளாக ஜெல்லி செஞ்சு தர சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ அவளுக்காக ஆரஞ்ச் ஜெல்லி ரெடி பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதில் 2 பேக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்துமே ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக பாயிலிங் வாட்டரில் ஆட் பண்ண வேண்டியதுதான். இதில் லம்ஸ் எதுவுமே உடையணும்னு அவசியம் கிடையாது. பட் ரெண்டுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதிக்கணும் தண்ணி. இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகிற வாட்டரில் சேர்த்துட்டு ஃபுல்லாக அது டிசால்வ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. அண்ட் நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாவது டர்ட் இருந்தால் கூட வந்துடும். அதனால் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிட்லான்னு நாங்கள் வெளியில் போயிருந்தோம். போகும்போது பயங்கர டிராஃபிக். அன்றைக்கி வீக் டே. ஸோ லன்ச் மட்டும் நியர்பையில் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு போயிருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த நுங்கு எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஒர்க்கிங் டேன்றதுனால ரொம்ப டிஸ்டன்ஸ்க்கெலாம் போக முடியாது. நியர்பைலேயே எங்கேயாச்சும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லி தான் நாங்கள் அன்றைக்கி கிண்டியில் இருக்கிற தலப்பாக்கட்டிக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். தலப்பாக்கட்டிக்கு நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கோம். ஸோ இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்திருந்தோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக ஆகிடுச்சுனால செகண்ட் ஃப்ளோருக்கு வந்திருந்தோம். அங்கே நாங்கள் கன் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது நீங்கள் தலப்பாக்கட்டி போனீங்கன்னா மஸ்ட்ரேன்னு சொல்லுவேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருந்தது. இந்த மசாலா ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் கிறிஸ்பி ப்ரான்ஸ் வாங்கியிருந்தோம். இந்த ப்ரான்ஸுமே ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. அண்ட் பிரியாணியும் வாங்கியிருந்தோம். மட்டன் பிரியாணியும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபைனலாக ஒரு ஃபலூடா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் வீட்டில் அந்த ஜல்லி நாங்கள் அன்மோல் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக ஒரு கேக் மாதிரி இருந்தது. ஸோ ஆனிவர்சரிக்கு கேக் கட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஜல்லியை கேக்கை கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சென்னா சோக் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். ஸோ இந்த சென்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுட்டு பாயில் பண்ணி இதுக்கு ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ணி சென்னா மசாலா செஞ்சுருந்தேன். இந்த சென்னா மசாலா ரெசிபியும் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இதுவுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது ஒரு நியூ வெர்ஷன் ஆஃப் சென்னா மசாலா. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. எப்பவுமே சென்னா மசாலா கூட சப்பாத்தி ஆர் பூரி நல்லாயிருக்கும். பூரி தான் பெஸ்ட் காம்பினேஷன். ஸோ அதனால் பூரியே செஞ்சிடலான்னு பூரியுமே செஞ்சுருந்தேன். பூரியுமே நல்லா சூப்பராக ஃப்ளஃபியாக வந்துருந்துச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.